அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த வக்ஃபுடைய சட்டத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நான் இந்த வீடியோவில் நான் இணைக்கிறேன். அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, வக்ஃபுனா என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னா அதாவது நம்ம நிறுத்தி ஓதுதல், சரிங்களா? அதாவது ஒரு ஆயத்தில் நமக்கு மூச்சு விட முடியாது. ரொம்ப நேரம் ஓதிட்டு இருக்கும்போது நமக்கு மூச்சு திணறும், இல்லைனா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு தோணும், ஏதாவது மறந்துடும். இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வக்ஃபு செய்வோம், சரிங்களா? இது அதாவது நிறுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் குரான்லேயும் காரிகள் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னா நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சிம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா துவா கொடுத்துருப்பாங்க, சில நேரம் ஜீம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இப்படி கொடுத்துருப்பாங்க சொலா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, சுவாதுலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, காஃப் லாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னா மீம்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இப்படி இருக்கும் அக்கனா மாதிரி, தமிழில் அக்கனா மாதிரி இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3 புள்ளி மாதிரி இருக்கும், சரிங்களா? ஓகே, 3 புள்ளிகள் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா வேறு என்ன இருக்கும், சுவாது இருக்கும், இப்படிலாம் இருக்கும், சரிங்களா? அப்புறம் லாம் இருக்கும், சரிங்களா? இதில் இந்த அக்கண்ணா மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த 3 புள்ளிகள், இதுவும் இந்த லாமை மட்டும் எடுங்க. மற்ற எது வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, நிறுத்தணும், சரிங்களா? அதில் இந்த மீம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நிறுத்தி ஓதுறது அவசியம், சரிங்களா? ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன கண்டிப்பாக இந்த மாதிரி மீம் வருது, இந்த மாதிரி மீம்லாம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. ஏன்னா அர்த்தம் அந்த இடத்துல பரிபூர்ணமாக முடியுதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தத்தோடு நீங்கள் சேர்த்து ஓதும்போது மிங்கிள் ஆகும். அதனால் நீங்கள் இந்த இன்னொரு வசனத்தோடு சேர்த்து ஓதும்போது என்னென்னா அர்த்தம் மாறுபடுங்கனால இந்த மீம் வர இடங்கள்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா நிப்பாட்டிக்கோங்க, சரிங்களா? சேர்த்து ஓதுறதை விட நீங்கள் நிப்பாட்டுறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி மீம் வரும் பொழுது, சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து அதே போல் ஆயத்தோட நடுவில் சில இடங்கள்ல லாம்னு இருக்கும். இந்த லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிப்பாட்டாதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா சேர்த்து ஓதிக்கிட்டே போங்க. அதாவது அந்த வசனத்தில் நிப்பாட்டாமல் ஓதுங்க. லாம் வர்றதுனால நீங்கள் நிப்பாட்டணுங்கிற அவசியம் இருக்காது, இந்த இடங்களில் நிப்பாட்டாதீங்க. அப்புறம் இந்த அக்கனா மாதிரி வரும். இதில் என்னென்னா அக்கனானா அப்படி 3 புள்ளி மாதிரி வரும், சரிங்களா? இந்த அல்பக்ராவில் தாலிக்கல் கிதாபுல் லாரேப் ஃபீஹின்னு இருக்கும். அந்த லாரேப்லேயும் இருக்கும் இந்த அக்கனா, அப்புறம் ஃபீஹிலேயும் இந்த அக்கனா இருக்கும். அப்படிங்கும்போது 2 அக்கனா இந்த மாதிரி வருது, இந்த 2 3 புள்ளி, இந்த மாதிரி 3 புள்ளி 2 தடவை வருதுன்னா அதாவது ஏதாவது ஒரு புள்ளிக்கு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நிப்பாட்டிக்கோங்க. 2க்கும் நிப்பாட்டாதீங்க, சரிங்களா? 2 இதுக்குமே நீங்கள் நிப்பாட்டி ஓதக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நிப்பாட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஓதிக்கலாம். இது போக வேறு எந்த குறியீடு வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா நிப்பாட்டி ஓதிக்கலாம், சரிங்களா? ஓகேங்களா? இது யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.